அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, தெலுங்கு திராவிட கட்சியோட தலைவர் முனி ஆறுமுகம் இருக்கார்ல, அவர் யாரோ தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதா பிரேக்கிங் நியூஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேனா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. அவர் இப்போ ஆஸ்பத்திரியில இருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நான் கிருஷ்ணகிரியில பாராளுமன்ற வேட்பாளர் நான் நிக்க போனேன். நாம் தமிழர் கட்சியினர் என்னை வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி நான் நிக்க போனேன். அதனால அவங்க என்னை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவர் எங்கேயோ யார்ட்டயோ போய் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காரு. அப்படி அடி வாங்கினாரா, இல்லை இவரே இவரை தாக்கிக்கிட்டு, ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் கரும்பு விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு நானும் ஜெயிக்க போகிறேன், நானும் வேட்பாளர் நிற்க போகிறேன், எங்கள் கட்சியை சேர்ந்த 10 பேர் தான் நிற்க போகிறேன், நாங்கள் அப்படியே 10 எம்பி நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். எவனோ அடிச்சிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை வச்சுட்டு இவர் ஓவராக பந்தாவாக பேசியிருந்தார். கடைசியில் 27ஆம் தேதி வரை இந்த ஆளை வேட்புமனு தாக்கல் பண்ணவே இல்லை. கடைசி நாளில் வேட்புமனு இன்னைக்கு வரைக்கும் தாக்கல் பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போனேன். இன்றைக்கி எப்படி பண்ணியிருப்பார்? இன்றைக்கி தான் 27ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சுல. ஆனால் அந்த ஆள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணார், என்னை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆள் கட்சியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா இந்த ஆள் தான் ஒரே ஆள் தான் இருப்பான் போல இருக்கு தலைவர்னு சொல்லிட்டு. அதனால் இவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு. உடனே எல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் அப்பட்டமாக ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஒரு போலி குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த தெலுங்கு தேசம் தெலுங்கு திராவிட ஒரு கட்சி, இந்த கட்சி ஒரு மொக்க கட்சி. இந்த கட்சியெல்லாம் எப்பரா நாம் தமிழர் கட்சி பாரம் போய் அடிப்பான்? ஏதாவது ஒரு பெரிய கட்சிக்காரனை சொல்லி ஒத்துக்கலாம். நீயே ஒரு ஒன்றுத்துக்காத கட்சி, ஒரு விளங்காத கட்சி, நீ எதுக்கு இருக்குன்னு சொல்லி உனக்கே தெரியாது. ஆனால் இதை வச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தலாம். நாம் தமிழர் கட்சியினர் என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். இப்போ தேர்தலில் இந்த ஆள் நிற்க போகிறது கிடையாது. தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னா கேவலமாக போயிடும். எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம பழியை தூக்கி இவங்க மேலே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கோலையாக ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இதை வேறு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க. கரும்பு விவசாய சின்னத்தில் நிற்க தெலுங்கு தேசம் கட்சியினரே, தெலுங்கா திராவிடமா ஏதோ அந்த கட்சியினர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்றுத்துக்காகாத ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள்லாம் அடிக்க போகிறதில்ல. அவங்க ரேஞ்சே வேறு கரும்பு விவசாய சின்னத்தை விட்டு நாங்கள் வேறு சின்னத்துக்கே போயிட்டோம். ஆனால் இவன் முனிராஜ் திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சி மேலே இந்த மாதிரி ஒரு பொய்யான பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்பட்டமாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.